மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி சங்கத்தின் சார்பில் சங்க தலைவர் நாராயணன் தலைமையில் சங்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் கடந்த 4 மாதங்களாக ஏரிகளில் மண் குவாரிகள் திறக்கப்படாத சூழ்நிலை உள்ளதால் லாரி உரிமையாளர்கள் வாகனங்களுக்கு மாத தவணை கட்ட முடியாத சூழ்நிலையில் வாகனங்கள் பறிமுதல் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், இதனால் உரிமையாளர்கள் மட்டுமின்றி ஓட்டுநர் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக ஏரி மண் குவாரிகள் திறக்க வேண்டும், ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் எனவும், அதிக பாரம் ஏற்றி செல்லும் லாரிகள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும், அதில் முக்கிய குற்றவாளிகளாக குவாரி மற்றும் கிரஷர் முதலாளிகள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். வணக்கம். தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி சங்கத்தின் தலைவர் IKS நாராயணன் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கடுமையான வேண்டுகோள். ஆட்சி அமைவதற்கு முன்பாக 2 மாதங்கள், ஆட்சி அமைந்த பிறகு 2 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்களாக எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏரியில் சவுடு குவாரி இது வரைக்கும் விடலை. அந்த சவுடு குவாரிகளை நம்பி எங்களோட லாரிகள் கிட்டத்தட்ட 50,000 லாரிகள் வேலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து லாரி உரிமையாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அதனால் கட்டிட தொழில் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை செல்லும் தனியார் பேருந்துகளில் சுமார் 3-4 வருடங்களாகவே அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூல் செய்து கொண்டுள்ளனர். இதை எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. பொதுமக்கள் பலமுறை கேள்வி எழுப்பியும் அதற்கு தகுந்த பதில் கிடையாது. தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் திறந்துள்ளனர். சங்கராபுரத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் செல்வதற்கு தனியார் பேருந்துகளில் 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றனர். பழைய பேருந்து நிலையத்திற்கு 15 ரூபாய் வசூல் செய்கின்றனர். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் மொத்தம் 17 கிலோமீட்டர். அரசாங்கத்தில் தனியார் பேருந்துகளில் 1 கிலோமீட்டருக்கு 58 பைசா வசூல் செய்ய ஆணை உள்ளது. ஆனால் தனியார் பேருந்துகளில் அவர்கள் விருப்பப்படி வசூல் செய்கிறார்கள். வி கூட்ரோட்டில் இருந்து சங்கராபுரம் செல்வதற்கு ARR பேருந்தில் கடந்த வாரம் வரை 30 ரூபாய் வசூல் செய்தனர். தற்பொழுது 35 ரூபாய் வசூல் செய்கின்றனர். அதிலும் அந்த பேருந்து புதிய பேருந்து நிலையம் செல்ல மாட்டார்கள். பழைய பேருந்து நிலையத்தில் 15 முதல் 20 நிமிடங்கள் நிறுத்தி வைப்பார்கள். கள்ளக்குறிச்சியில் இருந்து புறப்பட்டு சங்கராபுரம் தாலுகா அலுவலகம் தான் பேருந்தை நிறுத்துவோம், ஆலத்தூர், முரார்பாளையம், மயிலாம்பாறை நிறுத்த முடியாது என தெரிவிக்கின்றனர். கேட்டால் நேரம் கிடையாது என தெரிவிக்கின்றனர். இது நீண்ட காலமாக நடைபெறுகிறது. ஆனால் எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை. ஆகையால் பொதுமக்களே அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்களா என கேள்வி எழுப்புகின்றனர். ஆகையால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதை கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் 1000 ஆண்டுகள் பழமையான அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடப்பெற்று பிரசித்தி பெற்று விளங்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது கல்யாண பிரார்த்தனை தலமாகவும் சத்ரு சம்ஹார பரிகார தலமாகவும் உள்ளது. அதனால் இங்கு வாரந்தோறும் பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பெருமளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பலன் பெறுகின்றனர். முற்காலத்தில் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வேண்டி இந்திராணியை திருமணம் செய்து கொண்டார். வல்லன் எனும் அசுரனை முருகப்பெருமான் அழித்து கோவில் கொண்டமையால் இந்த ஊருக்கு வல்லக்கோட்டை என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கோவிலுக்கு சொந்தமான 6.50 ஏக்கர் நிலம் திருக்கோவிலுக்கு பின்புறம் பயன்பாடின்றி இருந்தது. இந்த இடத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பலன் தரும் மரக்கன்றுகளை நட்டு பசுமை காடு நந்தவனமாக உருவாக்க நிர்வாக அதிகாரி திட்டமிட்டார். அதற்காக முதலில் திருக்கோவில் இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பு முள்வேலி அமைக்கப்பட்டது. நீர் தேவைக்காக 2 இடங்களில் போர்வெல் அமைக்கப்பட்டது. 3 மாதங்களுக்கு முன்னர் விதைகள், தன்னார்வ அமைப்பு மற்றும் பல்வேறு கல்லூரி பள்ளி மாணவர்களுடன் இணைந்து இந்த இடத்தில் வேங்கை, தேக்கு, மகோகனி, நாவல், மகிழம், வேம்பு மரக்கன்றுகள் நடப்பட்டன. அதன் பிறகு தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு வல்லக்கோட்டைக்கு வந்து வேங்கை, மகோகனி, மா, தென்னை முதலிய மரக்கன்றுகள் நட்டு வைத்து இத்திட்டத்தினை ஊக்குவித்தார். இதனைத் தொடர்ந்து ஞாயிறன்று காலையில் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் தலைமையில் விதைகள் தன்னார்வ அமைப்பு நிறுவனர் பசுமை சரண் மற்றும்
கல்லூரி மாணவர்கள் 100 நபர்களுடன் இணைந்து மா, தேக்கு மரங்கள் 200 நடப்பட்டன. தண்ணீர் தேவைக்காக 2 இடங்களில் சிறிய குளங்கள் தூர்வாரும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி வேங்கை, தேக்கு, மகோகனி, மா, இலுப்பை, பாதிரி, அரசு, மகிழம் மற்றும் நட்சத்திர மரக்கன்றுகள் என மொத்தம் 2000 மரக்கன்றுகள் இன்னும் 1 மாத காலத்திற்குள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நிர்வாக அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மறைமலை நகர் அடுத்த காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான முருகன் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். முருகன் குடும்பத்துடன் கடந்த 19ஆம் தேதி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு 21ஆம் தேதி காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 9 லட்சம் ரூபாய் பணம், 8 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து முருகன் அளித்த புகாரின் அடிப்படையில் மறைமலை நகர் காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சென்னை வில்லிவாக்கம் பகுதியை சேர்ந்த 25 வயதான சூர்யா என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் மீது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய 58 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. சென்னை செங்குன்றம் பகுதியில் பதுங்கியிருந்த சூர்யாவை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 4 சவரன் தங்க நகைகள், 4 ஜோடி வெள்ளி கொலுசுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின் சூர்யாவை செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேரளாவில் இருந்து சென்னை நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற நிலையில் செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரியை முந்தி செல்ல முயன்ற போது பேருந்தின் இடது பக்கவாட்டு பகுதி லாரி மீது பலமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து லாரியில் இருந்த எம்சன் அனைத்தும் சாலையிலேயே கொட்டியது. ஆம்னி பேருந்து முன் பகுதி சுக்குநூறாக நொறுங்கிய நிலையில் ஓட்டுநரின் உதவியாளர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து சென்றன. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயம்பேட்டை பகுதியில் மறைந்த திமுக தெற்கு மாவட்ட கழக அவைத் தலைவரும் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட கழக பொருளாளருமான சுகுமார் சுப்பிரமணியனின் 6வது ஆண்டு நினைவு நாள் ஐயம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் செல்வம், காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான எழிலரசன், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமார், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேகர் மற்றும் திமுக நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், முன்னாள் அரசு வழக்கறிஞர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சுகுமார் சுப்பிரமணியன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வணங்கி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகுமாரன் சகோதரர்கள் மற்றும் மகன்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். நீங்களும் கொஞ்சம் வந்து
மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பசுவங்கரணை கிராமத்தில் கெங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழா ஆண்டுதோறும் ஆனி மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆனி மாத கூழ்வார்த்தல் திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு கங்கையம்மன், அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன், அருள்மிகு சோலைவாழி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து ஆற்றங்கரையில் ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ சோலைவாழி அம்மன் ஆகிய சுவாமிகள் கிரகங்கள் சிங்காரிக்கப்பட்டு கிராமங்களில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள 4 வழி சாலையில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கோவில் அர்ச்சகர் மார்பில் கத்தி அடித்து 3 கிரகங்களை அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சரப்பாக்கத்தில் அமைந்துள்ள தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் 167வது பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு அமைந்துள்ள தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு மணி மண்டபத்தில் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சிலைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், விஜயராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மாவட்ட செயலாளர்கள் பாலாஜி, மோகன் ராஜா, மதுராந்தகம் நகர தலைவர் பெருமாள் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் பகுதியில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் மாவட்ட பேரவை கூட்டம் தலைமை குழு நிர்வாகிகள் சரஸ்வதி, கனகராஜ் மற்றும் சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அஞ்சலி தீர்மானத்தை அருண் பாஷா வாசித்தார். சங்க நிர்வாகி பிள்ளையார் வரவேற்புரையாற்றினார். தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்க மாநில செயலாளர் பூபாலன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாவட்ட பேரவை கூட்டத்தினை துவக்கி வைத்தார். மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஜெகதீசன் நிறைவுரையாற்றி தீர்மானங்களை வாசித்தார். கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு கட்டுதல், செய்யூர் வட்டத்திற்குட்பட்ட ஆட்சி விளாகம் பகுதியில் பழங்குடியினருக்காக கட்டப்படும் வீடுகள் தரமற்ற நிலையில் உள்ளதால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தரமான வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுத்தல், திருக்கழுக்குன்றம் வட்டம், ஆனூர் மற்றும் மதுராந்தகம் வட்டம், அரங்குணம் ஆகிய பகுதிகளில் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களில் பாதை இல்லாததால் பாதை அமைக்க வேண்டும், செங்காட்டு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி மாவட்ட தலைவராக சரஸ்வதி, மாவட்ட செயலாளராக பார்த்திபன், மாவட்ட பொருளாளராக அருண் பாஷா உட்பட 19 பேர் கொண்ட நிர்வாக குழுவும் தேர்வு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் ஏராளமான பழங்குடியின மக்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத்தில் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அன்னபூர்ணா காம்ப்ளெக்ஸில் தனகோட்டி பிசியோதெரபி ரீஹாப் கிளினிக் தற்பொழுது டியூ ரீஹாப் பிசியோஸ் கிளினிக் என்ற புதிய பெயரில் மேம்பட்ட வசதிகளுடன் சிறப்பு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம், வாலாஜாபாத் ஏபிஜே மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் அருண் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். விழாவிற்கு வந்தவர்களை டியூ ரீஹாப் பிசியோஸ் கிளினிக் நிறுவனர் டாக்டர் விஜயலட்சுமி வரவேற்று உபசரித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள்
மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஐயா கிட்ட கூட போங்க எல்லாம் வரணும். வாங்க ஆண்டி